ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு மசாலா தோசை செய்ய போகிறேன். பாருங்கள், அதுக்கு தோசை ஊற்றிட்டேன். எவ்வளோ சூப்பராக எண்ணெயை ஊற்றிடுவோமா, மேலே எண்ணெய் ஊற்றினாலும் டேஸ்ட்டு. நமக்கு எண்ணெய் எல்லாம் ஊற்றிக்கலாம், அவங்க எல்லாமே டயட்டு. அவ்வளோ வேகட்டும். இந்த பாருங்க, கொஞ்சம் நல்லா மேலே வெந்துருச்சு. வேணால் மாற்றி போட போதில்லை, அதனால் மேலே கொஞ்சம் வேகணும். அப்படியே மெடிசாக இருக்கும். வெந்துருச்சா இப்போ இந்த ஒரு உருளைக்கிழங்கு கூட்டு இருக்குது நம்ம இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படியே கரண்டியில் நல்லா அப்படியே க்ளீனாக ஃபுல்லாக எல்லா இடமும் பரவுற மாதிரி வச்சுருவோம். உங்களுக்கு வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. மசாலா தோசைக்கு நல்லா வச்சா தானே டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இது போக இல்லை காஞ்ச மிளகாய் சட்னியும் வச்சுருக்கேன். சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சும்மா இந்த தோசை சட்னி சாப்பிட்டு இதெல்லாம் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நமக்கு உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், வித்தியாசமும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. காஞ்ச மிளகாய் சட்னியும் வச்சுருக்கேன். தோசை சாதா தோசையும் ஒன்று சாப்பிடுவேன். பாருங்க, நல்லா வெந்துச்சா. இனிமேல் அவ்வளோதான், அப்படியே மாற்றி போட்டுருங்க. மசாலா தோசை ரெடியாக, சுவையான மசாலா தோசை ரெடியாக வச்சு பாருங்கள். மொறுன்னு பார்க்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்படியே நல்லா அமுச்சு விட்டுட்டிங்கன்னா வச்சுங்க. தோசை கல் பிச்சு சாப்பிடும்போது ஹோட்டல் தோசை மாதிரியே இருக்கும் நமக்கு. ஹோட்டலில் எவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம் யோசிச்சு பாருங்கள். வீட்டில் எவ்வளோ சுவையாக செஞ்சுக்கலாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், பார்க்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கூட ஒரு கிளாஸ் காஃபியோ டீயோ குடிச்சிட்டிங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர். இங்கே பாருங்கள், வச்சாச்சு. சட்னியும் ஊற்றிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.